மாணவர்களே, இப்போது மதிப்பீட்டு வினாக்களை பார்ப்போம். சரியான விடை தேர்வு. கேள்வி 1. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? விடை நடுவு நிலைமை. கேள்வி 2. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? விடை கல்லாதவர். கேள்வி 3. வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை வன்மை பிளஸ் உருவம். கேள்வி 4. நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? விடை நெடுந்தேர். கேள்வி 5. கடலோடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை பிரிதுமொழிதல் அணி. கோடிட்ட இடம் நிரப்புக. 1. வலியில் நிலைமையான் வள்ளுருவம் டேஷ் புலியின் தோல் டேஷ் மீந்தற்று. விடை பெற்றம் போர்த்து. 2. விலங்கோடு டேஷ் அணையர் டேஷ் கற்றாரோடு ஏனையவர். விடை மக்கள் இலங்கு நூல். திருக்குறளை சீர்பிரித்து எழுதும் வினாவை பார்ப்போம். குறள் 1 சீர்பிரிப்பு. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். சீர்பிரிப்பு. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். குறள் 2 சீர்பிரிப்பு. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. சீர்பிரிப்பு. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது. மாணவர்களை, சீர்பிரிப்பு என்பது குறளின் ஒவ்வொரு சொல்லை தனியாக பிரிப்பது. இது தேர்வில் முக்கியமான வினா. குறுவினாக்களை பார்ப்போம். குறுவினா 1. சான்றோர்க்கு அழகாவது எது? விடை தான் சமமாக இருந்து பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டுவது போல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். குறுவினா 2. பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? விடை தலைவர் முதலில் தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது என்று திருக்குறள் கூறுகிறது. குறுவினா 3. வருமுன்னர் காவாதான் என தொடங்கும் குறளில் உள்ள உவமை அணியை விளக்குக. விடை பழி வருமுன்னே தம்மை காத்துக்கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். இதில் வாழ்க்கை என்பது உவமையும் வைக்கோல் போர் என்பது உவமை. போல என்பது உவம உருபு. வெளிப்படையாக உவம உருபு வருவதால் இது உவமை அணி ஆகும். குறுவினா 4. பிரிதுமொழிதல் அணி என்பது யாது? விடை உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதுமொழிதல் அணி எனப்படும். மாணவர்களே, இன்று நாம் கற்றவற்றை ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம். திருவள்ளுவரின் பெருமை அறிந்தோம். திருக்குறளின் முப்பால் பகுப்பு கற்றோம். 10 குறள்கள் 5 தலைப்புகளில். நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, குற்றங்கடிதல், இடனறிதல். 3 அணிகள் அறிந்தோம். உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, பிரிதுமொழிதல் அணி. நினைவில் வையுங்கள், தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாரதிதாசன் சொன்னது போல திருக்குறளும் அமுதம். படியுங்கள், வாழுங்கள். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி. Subscribe to Learn with Arki. Hit the bell.